காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நேட்டையான் ஸ்டோரியின் ஃபைனல் பார்ட்டோட வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி திருப்பி கேட்குறது இதுதான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு கதை கேளுங்கோ. வேறு என்ன, இன்னும் கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 12. ஜெகதீஷும் சிகாமணியும் உடம்புகளில் துணி இல்லாமல் கனமான மர நாட்காலிகளில் உட்கார்த்தி வைக்கப்பட்டு சுற்றிலும் காக்கி யூனிஃபார்ம்கள் நின்றிருந்தார்கள். மையமாய் நவநீத கிருஷ்ணன் நின்றிருந்தார். ஜெகதீஷ் அலறிக் கொண்டிருந்தான். சார், நானும் சிகாமணியும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தேசாய் பிரதர்ஸ் மாதிரி ரெட் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டது உண்மை. பங்காரம்மாவையும் ஊர்மிளாவையும் மிரட்டி 10 லட்சம் ரூபாயை பறிச்சதும் உண்மை. எங்கேயும் பூராவுமே பணம் தான். பணம் எங்க கைக்கு வந்ததுமே ஊர்மிளாவை திருவான்மியூர் கடற்கரை ரோடு டெலிஃபோன் பூத்துக்குள்ளே நிற்க வச்சுட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு கார் ஏது? சிகாமணிக்கு சொந்தமாக ஒரு ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு. அங்கே இருந்து ஒரு காரை கொண்டு வந்தோம். இந்த பிளான்ல நீங்கள் 2 பேரும் மட்டும்தானா, இல்லை இன்னும் ஆட்கள் இருக்காங்களா? இல்லை சார், நாங்கள் 2 பேர் மட்டும்தான். ஊர்மிளாவை நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, தொட்டு கூட பார்க்கல சார். டெலிஃபோன் பூத்துக்கு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க, அப்படித்தானே? ஆமாம் சார். எந்த பக்கம் போனீங்க? மறுபடியும் சிட்டிக்குள்ளே வந்து ஆட்டோமொபைல்ஸில் தங்கிட்டோம். மறுநாள் காலையிலேயே ஊர்மிளா கொலை பத்தின நியூஸை படித்ததுமே திடுக்கிட்டு போனோம். சிட்டிக்குள்ளே இருந்தால் போலீஸ் மோப்பம் பிடிச்சிடுவாங்களோன்னு பயந்து விழுப்புரம் போனோம். விழுப்புரத்துக்கு எதுக்காக போனீங்க? சிகாமணிக்கு சொந்த ஊர் விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமம், தனியாக வீடும் இருக்கு. அங்கே போய் தங்கிக்கலாம்னு புறப்பட்டோம். பஸ்ஸுக்காக போக நினைச்சோம். ஆனால் பஸ் ஸ்டாண்டில் போலீஸ் நடமாட்டம் இருந்ததினால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம். நவநீத கிருஷ்ணன் கையில் இருந்த லத்தியால் ஜெகதீஷின் முகத்தை நிமிர்த்தினார். திருவான்மையூர் கடற்கரைக்கு நீங்க 2 பேரும் கார்ல வந்ததை ஒரு பொண்ணு பார்த்திருக்கா. ஊர்மிளாவோட டெட் பாடியை தூக்கிட்டு வந்து பீச்சில் போட்டதையும் பார்த்திருக்கா. சிகாமணி கத்தினான். நிச்சயமா பார்த்துருக்க முடியாது சார், வேற யாரோ பண்ணின வேலை அது. ஊர்மிளா தனியா டெலிஃபோன் பூத்துக்குள் பக்கத்தில் நின்றிருப்பதை பார்த்து காரில் வந்தவங்க யாராவது லிஃப்ட் கொடுத்திருக்கணும். ஊர்மிளா காரில் ஏறினதும் அவளை பலவந்தப்படுத்தி பின்னாடி கொண்டிருக்கணும். ஊர்மிளா பலவந்தப்படுத்தப்படலை, கற்பழிக்கப்படலைன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. சிகாமணி விழித்தான். பின் கைகளை கூப்பினான். சார், நாங்கள் பணத்துக்காகத்தான் இந்த திட்டம் போட்டோம். ஊர்மிளாவை நாங்கள் கொலை செய்யலை சார். நவநீத கிருஷ்ணன் அவனை உன்னிப்பாய் பார்த்து கொண்டே கேட்டார். சரி, நீங்கள் 2 பேரும் ஊர்மிளாவை கொலை செய்யலைன்னா வேற யார் செஞ்சிருப்பாங்க? தெரியல சார். உங்கள் திட்டம் வேற யாருக்காவது தெரியுமா? தெரியாது சார். யோசிச்சு சொல்லு. சார், நாங்கள் 2 பேரும் கடந்த 3 மாத காலமாகவே இந்த திட்டத்தை பற்றி பேசி வச்சுக்கிட்டு வர்றோம். ஆட்டோமொபைல்ஸில் யாரும் இல்லாத நேரத்தில் தான் இதை பற்றி பேசுவோம். ஊர்மிளாவே டெலிஃபோன் பூத்துக்கு பக்கத்தில் நிற்க வைக்கிறதுக்காக காரில் புறப்பட்டு வந்ததா சொன்னீங்க. ஆமாம் சார். உங்கள் காரை யாராவது ஃபாலோ பண்ணின மாதிரி இருந்ததா? கவனிக்கல சார். கான்ஸ்டபிள்? ஓரமாய் நின்றிருந்த கான்ஸ்டபிள் முன்னால் வந்தார். இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடு. அவினாஷ், கொஞ்சம் வெளியே வாங்க. நவநீத கிருஷ்ணன் அவினாஷை கூட்டிக் கொண்டு செல்லில் நின்றும் வெளியே வந்தார். கர்ச்சிப்பால் முகத்தில் பொடித்திருந்த வியர்வையை ஒற்றி கொண்டே கேட்டார். என்ன நினைக்கிறீங்க அவினாஷ்? ஊர்மிளாவை இவங்க கொண்டு இருக்க வாய்ப்பில்லை சார். எப்படி சொல்றீங்க? ஊர்மிளாவை கொல்றதுக்கு அவங்களோட நோக்கமாக இருந்தால் பங்கரம்மாவுக்கு மெனக்கட்டு ஃபோன் பண்ணி திருவான்மியூர் டெலிஃபோன் பூத்துக்கு வர சொல்லி இருக்க மாட்டாங்க சார். போகிற வழியில் ஏதாவது ஒரு பக்கமாக வண்டியை நிறுத்தி ஊர்மிளாவை தீர்த்து கட்டிட்டு போயிட்டே இருந்திருக்கலாமே. எனக்கும் அப்படித்தான் படுது. ஊர்மிளாவை டெலிஃபோன் பூத்துக்கு பக்கத்தில் நிறுத்தி பின்னாடி வேற யாரோ காரியத்தை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. சார், சொல்லுங்க. நடிகர் கௌரவகுமாருக்கும் ஊர்மிளாவுக்கும் நடந்த ரகசிய கல்யாணம் தான் ஊர்மிளாவோட கொலைக்கு மோட்டிவா இருக்கணும். அதாவது அந்த கல்யாணத்தை விரும்பாதவங்க யாரோ இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார்.
இந்த கல்யாணத்தை யார் யார் விரும்பி இருக்க மாட்டாங்கன்னு ஒரு சின்ன லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க அவினாஷ். அவினாஷ் தலையாட்டினார். அத்தியாயம் 13. காலை 7 மணி. சூடாய் வந்து விழுந்திருந்த காலை பேப்பரை புரட்டி கொண்டிருந்தாள் கல்பனா. ஊர்மிளாவை பற்றிய செய்தி முதல் பக்கத்திலேயே கண்ணில் அடித்தது. ஊர்மிளாவின் கொலை வழக்கில் ஒரு புதிய திருப்பம். பிடிப்பட்ட நபர்கள் கொலையை செய்யவில்லை என்ற மறுப்பு. இது பற்றி மேலும் கூறப்படுவதாவது, செய்தியை மேற்கொண்டு தொடரும் முன் P.A. பைரவன் எட்டி பார்த்தான். அம்மா. கல்பனா நிமிர்ந்தாள். என்ன பைரவன்? போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார். முகம் மாறியது. போலீஸ் எதுக்கு? ஊர்மிளாவோட மர்டர் விஷயமாய் என்கொயரியாம். என்னை பார்க்க வந்திருக்காங்களா, அவரை பார்க்க வந்திருக்காங்களா? முதல்ல அவரைத்தான் கேட்டாங்க. அவர் ஷூட்டிங் போயிட்டார்னு சொன்னதுமே உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கல்பனா எழுந்து வரவேற்பறை நோக்கி போனாள். சோஃபாவில் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணரும் சப் இன்ஸ்பெக்டர் அவினாஷும் தெரிந்தார்கள். வாங்க இன்ஸ்பெக்டர். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஊர்மிளா மர்டர் விஷயமா என்கொயரியா? என்ன கேட்கணுமோ கேளுங்க. சொல்லிக்கொண்டே எதிரே இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தாள் கல்பனா. நவநீத கிருஷ்ணன் கேட்டார். உங்க கணவருக்கும் ஊர்மிளாவுக்கும் நடந்த ரகசிய கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு எப்போ தெரியும்? 1 வாரத்துக்கு முன்னாடியே தெரியும். எப்படி தெரியும்? ஒரு பத்திரிகை நிருபர் என்கிட்ட வந்து சொன்னார். யார் அந்த பத்திரிகை நிருபர்? எந்த பத்திரிகை? அவரோட பேர் வலம்புரி லட்சுமணன். மாகசின் பேரு மதுமலர். அவர் சொன்னதும் உண்மைதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அதை நம்பல. வெறும் வதந்தியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் அவரோட நடவடிக்கைகளை பார்க்க என் மனசுலேயும் சந்தேகம் வந்துடுச்சு. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அதை பத்தி கேட்டீங்களா? கேட்டேன். என்ன சொன்னார்? இல்லவே இல்லையேன்னு சாதிச்சிட்டார். மிஸ்ஸஸ் கல்பனா, இந்த ரகசிய கல்யாணத்தை விரும்பாத யாரோ ஒருத்தர் தான் ஊர்மிளாவோட கொலைக்கு காரணமாய் இருக்க முடியும்னு நாங்க நினைக்கின்றோம். என்னை நீங்க சந்தேகப்படுறீங்களா? எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். உங்க மனசுல இந்த கொலைக்கு யார் காரணமா இருக்க கூடும்னு படுது. நான் ஒரு விஷயம் சொன்னால் ஆச்சரியப்பட மாட்டீங்களே. சொல்லுங்க. பங்காரம்மாவே இந்த கொலைக்கு காரணமா இருக்கலாம். நவநீத கிருஷ்ணர் நிமிர்ந்தார். வாட் யூ மீன்? பெத்த அம்மாவே மகளை கொலை செய்வாளா? பங்காரம்மா பெத்த அம்மா இல்லை, பின்னே சின்னம்மா. ஊர்மிளா முதல் தாரத்து பொண்ணு. அதை அந்த அம்மா சொல்லவே இல்லையே. சொல்ல மாட்டா. இதுவரை யார்கிட்டையும் சொன்னதில்லை. அந்த ஊர்மிளா பொண்ணும் அவளை சின்னம்மான்னு கூப்பிட மாட்டா, அம்மான்னு தான் கூப்பிடுவா. சரி, நீங்க சொன்ன மாதிரி சின்னம்மாவாகவே இருக்கட்டும். ஊர்மிளாவை அந்த அம்மா ஏன் கொலை பண்ணணும்? பங்காரம்மாவுக்கு தம்பி ஒருத்தன் பெல்லாரியில் இருக்கின்றான். பேரு வெங்கப்பா. ஊர்மிளா அவனைத்தான் கட்டிக்கணும்னு பங்காரம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாளாம். அந்த தகராறு போன மாசம் முத்தி போய் ஊர்மிளா எகிரிட்டாளாம். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நான் சம்பாதிச்சது, என்னோட இஷ்டப்படி எல்லாமே நடக்கணும். மறுத்து பேசுறவங்க யாரா இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போயிடலாம்னு சொன்னாலாம். இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைக்காரி தான் இப்போ எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவ சொன்ன தகவல் தான் இது. உங்கள் கணவர் கௌரவகுமாருக்கும் ஊர்மிளாவுக்கும் கல்யாணம் நடந்த விஷயம் தனக்கு தெரியாதுன்னு பங்கரம்மா சொல்கிறார்களே, அது போய். கண்டிப்பா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுனால தான் அந்த கொலையே நடந்திருக்கு. சிகாமணி, ஜெகதீஷ் 2 பேருக்கும் வெங்கப்பாப்போட கையாட்களாக இருக்கலாம். விசாரணையை தீவிரப்படுத்தி பாருங்க இன்ஸ்பெக்டர். உண்மைகள் வெளியே வரலாம். உங்கள் கணவரை பற்றி ஒரு சில கேள்விகள் கேளுங்க. அவர் இந்த சினிஃபீல்டில் எத்தனை வருஷமா இருக்கிறார்? 5 வருஷமாய். நீங்களும் ஒரு நடிகையா இருந்து அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அப்படித்தானே? ஆமாம். பெண்கள் விஷயத்துல உங்க கணவர் ஒரு மாதிரின்னு வெளியே பரவலா பேச்சிருக்கு. அது உண்மையா? உண்மைதான். அந்த புது நாயகி வந்தாலும் அவ கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சிடுவார். அது இந்த தொழிலுக்கே உரிய சாபக்கேடு. இதையெல்லாம் பெருசுபடுத்தி அவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சா நான் நிம்மதியா குடும்பம் நடத்த முடியாது. ஆனா அவர் ஊர்மிளாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்சதும் என்னால கோபத்தை கட்டுப்படுத்திக்க முடியல. ஸ்டூடியோவுக்கே போய் சண்டை போட்டேன். இப்போ உங்க கணவருக்கு எந்த ஸ்டூடியோவில் ஷூட்டிங்? விஜயா கார்டன்ல. ஷூட்டிங்கிலிருந்து எத்தனை மணிக்கு திரும்புவார்? மத்தியானம் 1 மணிக்கு. அப்ப வந்து பார்க்கிறோம். இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் எழுந்தார்கள். போர்ட்டிகோவில் நின்றிருந்த ஜீப்பை நோக்கி அவர்கள் போனதும்
கல்பனா உள்ள அறையில் இருந்த டெலிஃபோனை நோக்கி வேக வேகமாய் போனாள். அத்தியாயம் 14. ஆமா, நான் அவளுக்கு சின்னம்மா தான். ஆனா பெத்த தாயை காட்டிலும் அவ மேல பாசம் வச்சிருந்த காரணத்தினால் வெளியே சொன்னதில்லை. கண்களில் துளிர்ந்து நின்ற கண்ணீரை புடவை தலைப்பால் ஒற்றிக்கொண்டே எதிரே உட்கார்ந்திருந்த நவநீத கிருஷ்ணனிடமும் அவினாஷிடமும் சொன்னாள். உங்களுக்கும் ஊர்மிளாவுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்படுமாமே, உண்மையா? இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? சொன்னவங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ண போறீங்க? பங்காரம்மா மௌனம் சாதித்தாள். சொல்லுங்க, ஊர்மிளாவுக்கும் உங்களுக்கும் தகராறு வருமா? அத தகராறுன்னு சொல்ல முடியாது. பின்ன ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்கும். என்னோட தம்பி வெங்கப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்வேன். அவ மாட்டேன்னு சொல்லுவா, அவ்வளவுதான். போன மாசம் ஊர்மிளா என்னோட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தால் இருங்க, இல்லை என்னால் வெளியே போயிருங்கன்னு உங்ககிட்ட சொன்னாளா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஊர்மிளா அப்படி பேசினாளா இல்லையா? பேசினா, ஆனா அவ மேல நான் கோபப்படல. உன்னை பெத்தவளாயிருந்தால் இப்படி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வெளியே வருமானு கேட்டுட்டு நான் சும்மா இருந்துட்டேன். இன்ஸ்பெக்டர், நீங்க கேட்குற கேள்விகள் எல்லாம் பார்க்கும்போது என் மேலே சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. என்னோட கண்ணை நானே குத்திக்குவேனா? சொல்லுங்க, ஊர்மிளாவோட அந்திம காரியங்களுக்கு வெங்கப்பா வந்திருந்தாரா? வரலை. ஏன்? துபாயில் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வேலை செய்யற கம்பெனிக்கு டெலிகிராம் கொடுத்திருந்தேன், ஆனா ஆள் வரல. துபாயில் அவர் என்ன வேலை பார்க்கிறார்? ஒரு கட்டிட கான்ட்ராக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் என்ஜினியரா வேலை பார்க்கிறார். குண்டக்கல்லில் இருக்கிற ஊர்மிளாவோட அப்பாவும் மகளோட அந்திம காரியங்களுக்காக மெட்ராஸ் வரலையே. ஏன்? அவர் வரமாட்டார். அதுதான் ஏன்? மக சினிமாவில் நடிக்கிற விஷயம் அவருக்கு பிடிக்கல. ஆனா ஊர்மிளாவுக்கோ சினிமாவில் நடிக்கிறோங்கிறது வரி. நடிக்க சான்ஸ் வந்தப்போ அவர் தீர்மானமான குரலில் சொன்னார், நீ சினிமாவில் நடிக்க போறதா இருந்தால் அப்பாவை மறந்துடு. அப்பா வேணும்னா சினிமாவை மறந்துடு. ஊர்மிளா அப்பாவை மறந்துட்டு மெட்ராஸ் வந்துட்டாளாக்கும். ஆமா, நீங்களும் அவரை விட்டுட்டு ஊர்மிளா பின்னாடி வந்துட்டீங்க. ஆமா, உங்க குடும்ப பின்னணியே ஊர்மிளாவுக்கு பாதகமா இருக்கே. பங்காரம்மா பதிலொன்றும் பேசாமல் சேலை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டாள். அவினாஷ் கேட்டார், வெங்கப்பா வேலை செய்கிற அந்த துபாய் கம்பெனியோட அட்ரஸை சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் என்றவள் அரை வாசலில் நின்றிருந்த குலசேகரனை கையசைத்து கூப்பிட்டாள். அவன் அருகே வந்ததும் சொன்னாள், வெங்கப்பாவோட துபாய் அட்ரஸை கேட்குறாங்க, கொடுத்துடு. குலசேகரன் நவநீத கிருஷ்ணனை ஏறிட்டபடி சொன்னான். எஸ் வெங்கப்பா, ஏஇ அண்ட் வர்ஷா கன்ஸ்ட்ரக்ஷன், பிபி நம்பர் 2012 துபாய். அவினாஷ் குறித்து கொண்டார். அத்தியாயம் 15. ஹோட்டல் ரெட் ஸ்டார். நேரம் சாயந்தரம் 6:30. ரிசப்ஷன் அறை. ஹோட்டலில் மேனேஜரிடம் கேட்டுக்கொண்டிருந்த நவநீத கிருஷ்ணன் ஹோட்டலுக்கு இருக்கிற இன்கமிங் கார்ஸையும் போகிற அவுட் கோயிங் கார்ஸையும் குறித்து வச்சிருக்கிற ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கோம். அந்த லெஜரை யார் மெயின்டைன் பண்ணுவாங்க? வாட்ச்மேன் தான். அந்த லெஜரை நாங்க பார்க்கணுமே. கொண்டு வர சொல்றேன் சார். இன்டர்காமில் ரிசீவரில் ஹோட்டல் மேனேஜர் வாட்ச்மேனை தொடர்பு கொண்டார். ரெஜிஸ்டரை கொண்டு வரும்படி சொல்லிவிட்டு நவநீத கிருஷ்ணனிடம் திரும்பினார். எதுக்காக ரெஜிஸ்டர்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? 4 நாளைக்கு முன்னாடி தேசாய் பிரதர்ஸுங்கிற பேரில் உங்கள் ஹோட்டலில் ரூம் எடுத்துக்கிட்டு தங்கினவங்க ஊர்மிளாவை ஒரு காரில் வச்சு தான் வெளியே கொண்டு போயிருக்காங்க. அந்த ஆசாமிகள் கொடுத்த தகவல் படி அவர்கள் உபயோகப்படுத்தின கார் அம்பாசிடர் நீல நிறம், நம்பர் KLE 5594. ரிப்பேருக்காக வந்த அந்த காரை ஹோட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த கார் உள்ள வந்த நேரமும் வெளியே போன நேரமும் லெஜரில் பதிஞ்சிருக்குமா இல்லையா? கண்டிப்பா பதிஞ்சிருக்கும். சிகாமணி, ஜெகதீஷ் என்கிற அந்த 2 பேரோட எய்மும் ஊர்மிளாவோட பணம் தான். அவளோட உயிர் இல்லை. இது விசாரணையில் தீர்க்கமா தெரிஞ்சிருச்சு. போலீஸோட சந்தேக பூராவும் இதுதான். ஊர்மிளாவும் பங்காரம்மாவும் ரெட் ஸ்டார் ஹோட்டலுக்கு போக தேசாய் பிரதர்ஸ் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வந்த சமயம் அவங்க மாருதி காரை ஃபாலோ பண்ணி யாரோ வந்திருக்காங்க. அந்த காரும் ஹோட்டலுக்கு வந்து கார் பார்க்கிங்கில் நின்று இருக்கலாம்.
ஜெகதீஷும் சிகாமணியும் ஊர்மிளாவை பணயமா வச்சுட்டு பணம் கேட்கவும் பங்காரம்மா மட்டும் வெளியே வந்து கார்ல புறப்பட்டு போயிருக்காங்க. ஊர்மிளா வெளியே வரல. சிகாமணியோட கைக்கு பணம் வந்ததும் ரூமை காலி பண்ணிட்டு ஜெகதீஷ், ஊர்மிளா, சிகாமணி 3 பேரும் KLE 5594 காருக்கு வந்திருக்கணும். அந்த கார் வெளியே போன சமயத்தில் ஊர்மிளாவோட கதையை முடிச்சவங்களோட காரும் பின்தொடர்ந்து போயிருக்கணும். மெயின்டெனன்ஸ் லெஜரை பார்த்தால் KLE 5594 காருக்கு அடுத்ததாய் எந்த கார் பார்க்கிங்கில் இருந்து கிளம்பி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமே. குட் ஜாப் சார். மேனேஜர் பாராட்டி கொண்டிருக்கும் போதே லெஜர் வந்தது. நவநீத கிருஷ்ணன் லெஜரை வாங்கி கொண்டே பெரிய புஷ்டி மீசை வைத்த அந்த வாட்ச்மேனிடம் கேட்டார். 4 நாளைக்கு முன்னாடி டியூட்டியில் இருந்தது நீதானே? ஆமா சார். லெஜரை புரட்டி அந்த தேதிக்கு வந்தார் நவநீத கிருஷ்ணர். அவினாஷ், நோட் பண்ணிக்குங்க. KLE 5594 மத்தியானம் 2:50 உள்ளே வந்திருக்கு. சிகாமணியோ ஜெகதீஷோ 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஒர்க் ஷாப்பில் இருந்து காரை கொண்டு வந்து கார் பார்க்கிங்கில் நிறுத்தி இருக்காங்க. தென் ராத்திரி 7:50 MYE 4141, அதாவது ஊர்மிளாவோட மாருதி கார் உள்ளே வந்ததாக என்ட்ரி ஆயிருக்கு. அதே நேரத்துக்கு TME 6734 ஒரு கார் உள்ளே வந்திருக்குது. 7:50 TDV 6731 வேன் என்டர் ஆகி இருக்கு. நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். அவுட்கோயிங் கார்ஸ் லிஸ்டை பார்ப்போம். 9:20 KLE 5594 வெளியே புறப்பட்டு போயிருக்கு. அதே நேரத்துக்கு TME 6734 காரும் வெளியே போயிருக்கு. ஸோ ஊர்மிளாமை ஃபாலோ பண்ணின கார். எஸ். வாட்ச்மேனிடம் திரும்பினார் நவநீத கிருஷ்ணன். இந்த TME 6734 காரில் யார் வந்தாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? வாட்ச்மேன் தலையை சொரிந்தான். அது 4 நாளைக்கு முந்தின என்ட்ரி சார். யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு ஞாபகம் இருக்காது. அவினாஷ் சார், RTOவை கண்டாக்ட் பண்ணி இந்த TME 6734 கார் யாரோட கார்னு பாருங்க. அவினாஷ் டெலிஃபோனை நோக்கி போனார். அடுத்த 5 நிமிடம் கழித்து வந்தார். முகத்தில் சின்னதாய் ஒரு கலவரம். சார், ஒரு நிமிஷம், இப்படி வர்றீங்களா? நவநீத கிருஷ்ணன் எழுந்து போனார். என்ன அவினாஷ்? அந்த TME 6734 கௌரவ்குமாருக்கு சொந்தமான பிரீமியர் பத்தினி கார் சார். நவநீத கிருஷ்ணன் ஆச்சரியமானார். அத்தியாயம் 16. விஜயா கார்டன் 7வது ஃப்ளோருக்கு வெளியே அடர்த்தியான மேக்கப் பூச்சோடு பிரம்பு நாட்காலியில் சாய்ந்திருந்த கௌரவ்குமார் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் தன்னை நோக்கி வருவதை பார்த்ததும் நெற்றியை சுருக்கினான். ஒரு சின்ன என்கொயரி சொல்லிக்கொண்டே இருவரும் அவனுக்கு எதிரே காலியாக இருந்த நாட்காலிகளில் சாய்ந்தார்கள். எஸ், TME 6734 உங்க கார் தானே? ஆமா. உங்ககிட்ட மொத்தம் எத்தனை கார் இருக்கு? 2. இன்னொரு கார் மாருதியா? நோ, ஸ்டாண்டர்ட். அதோ ஒரு மரத்துக்கு கீழே ரத்த நிறமாய் நின்றிருந்த ஸ்டாண்டர்ட் காரை காட்டினான் கௌரவ்குமார். TME 6734 காரை நீங்க உபயோகிக்க மாட்டீங்களா? ரொம்பவும் ரேர். என்னோட வைஃப் கல்பனாவுக்காக வாங்கிய கார் அது. சொன்னவன் மெல்லிய குரலில் கேட்டான். எதுக்காக அந்த காரை பத்தி விசாரிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 4 நாளைக்கு முன்னாடி, ஊர்மிளா கொலையுண்ட ராத்திரி 7:40 ஹோட்டல் ரெட் ஸ்டாருக்கு உங்க கார் போயிருக்கு. 9:20 வரைக்கும் உள்ளே இருந்திருக்கு. கார்ல போனது நீங்களா உங்க மனைவியா? கௌரவ்குமாரின் ரோஸ் பவுடர் பூச்சு முகம் ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறியது. நான் அந்த காரை யூஸ் பண்ணவே இல்லையே. அப்போ உங்க மனைவி போயிருப்பாங்க. அவ எதுக்காக அந்த ஹோட்டலுக்கு போகணும்? இந்த கேள்வியை உங்க வைஃப் கிட்ட தான் கேட்கணும். TME 6734 கார் ரெட் ஸ்டார்ட் ஹோட்டலில் இருந்ததா உங்களுக்கு யார் சொன்னது? ஹோட்டல் கார் பார்க்கிங் மெயின்டெனன்ஸ் ரெஜிஸ்டரில் உங்க கார் உள்ளே வந்த நேரமும் வெளியே போன நேரமும் பதிவாகி இருக்குது. இதை பத்தி கல்பனா கிட்ட கேட்டீங்களா? இன்னும் கேட்கல. ஹோட்டலிலிருந்து நேரா உங்களை பார்க்கத்தான் வர்றோம். காலையில் நீங்க என்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்ததாக கல்பனா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. அந்த சமயத்துல உங்களுக்கு இந்த கார் விவகாரம் தெரியாதா? தெரியாது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் கல்பனாவோட ஃபோனில் கண்டாக்ட் பண்ணி பேசுகிறேன். வேண்டாம், டெலிஃபோன் கன்வர்சேஷனில் என்கொயரி வச்சுக்கிறது அவ்வளவு உசிதமல்ல. உங்கள் வைஃப் இப்போ வீட்டில் தானே இருப்பாங்க? ஆமாம்.
ப்ளீஸ் 1 மணி நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வீட்டுக்கு வர முடியுமா? வித் ப்ளஷர், வாங்க போகலாம். கௌரவ்குமார் செட்டுக்கு போய் டைரக்டரிடம் சொல்லிவிட்டு காரில் புறப்பட்ட நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் ஜீப்பில் தொடர்ந்தார்கள். அடுத்த 15வது நிமிஷம் கல்பனாவின் முன் உட்கார்ந்திருந்தார்கள். கேள்வியை கேட்டபோது அவள் முகத்தில் திகைப்பை காட்டினாள். நீங்க சொல்கிற 4 நாளைக்கு முன்னாடி ராத்திரி TME 6734 காரில் வெளியே போனது நிஜம். ஆனால் நான் ரெட் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலையே. சரி, வேறு எங்கெங்க போனீங்க? அன்னைக்கு ராத்திரி என்னோட கணவரை பார்க்கறதுக்காக ஸ்டூடியோவுக்கு போனேன். ஸ்டூடியோவிலிருந்து நேரா ஊர்மிளா வீட்டுக்கு போனேன். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். பொய். இது உதவாது மிஸ்ஸஸ் கல்பனா. நீங்களும் இன்னொருத்தரும் உங்க கார்ல ரெட் ஸ்டாருக்கு போயிருக்கிறீங்க. 7:50 9:20 வரைக்கும் ஊர்மிளாவுக்காக காத்திருந்து அவள் KLE 5594 காரில் சிகாமணி ஜெகதீஷோடு ஏறியதும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அவங்க ஊர்மிளாவை திருவான்மையூர் டெலிஃபோன் பூத்துக்கு பக்கத்தில் நிறுத்திட்டு போனதும் நீங்க அவளுக்கு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து கடற்கரைக்கு கூட்டிட்டு போய் சுட்டு தள்ளி இருக்கிறீங்க. நோ! கல்பனா எழுந்து நின்று கத்தினாள். நோன்னு சொல்லிட்டா செஞ்சதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? உங்க காரை வேறு யாருக்காவது கொடுத்தீங்களா கல்பனா? இல்லை. தென் நீங்க தான் ஹோட்டலுக்கு போயிருக்கணும். உள்ளே வந்த காரையும் வெளியே போகிற காரையும் கேட்மேன் ரிஜிஸ்டர்ல பதிவு பண்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க காரை உள்ளே கொண்டு போயிருக்க மாட்டீங்க, இல்லையா மிஸ்ஸஸ் கல்பனா? கல்பனா கௌரவ்குமாரிடம் நீர் நிரம்பிய கண்களோடு திரும்பினாள். என்னங்க இவங்க இப்படி பேசுறாங்க? நான் ஊர்மிளா மேல கோபமாயிருந்தது உண்மைதான். ஆனால் அவளை கொலை செய்யணுங்கிற எண்ணம் என் மனசுல கொஞ்சம் கூட இல்லைங்க. நீங்களாவது அவங்களுக்கு சொல்லுங்க. நவநீத கிருஷ்ணன் குறுக்கிட்டார். சாரி மிஸ்ஸஸ் கல்பனா, நீங்களோ உங்க கணவரோ இனிமேல் எதை சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லுங்க. கௌரவ்குமார் கோபமாய் நிமிர்ந்தாள். கல்பனாவை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? ஆமாம். வாரண்ட் வச்சிருக்கிறீங்களா? வாரண்ட் தானே, 1 மணி நேரத்துல கொண்டு வர்றோம். நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் எழுந்தார்கள். தொப்பிகளை பொருத்தி கொண்டு வாசல் நின்றிருந்த ஜீப்பை நோக்கி போனார்கள். அத்தியாயம் 17. கல்பனா முகம் இருண்டு போய் கணவனின் கைகளை பற்றி கொண்டாள். நடுங்கும் குரலில் கேட்டாள், இப்ப என்னங்க பண்றது? கல்பனா, என்கிட்டையாவது உண்மையை சொல்லு. யாரையாவது அடியாட்களை ஏற்பாடு பண்ணி ஊர்மிளாவை... என்னங்க இது? நீங்களும் என்னை சந்தேகப்படுறீங்களா? ஊர்மிளா ரெட் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனதே எனக்கு தெரியாதே. போலீஸ் நம்ப மாட்டாங்கிறாங்க கல்பனா. வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி அவரை உடனே வர சொல்லுங்க. அந்த அரெஸ்ட் வாரண்டை தடுக்க அவர் ஏதாவது வழி சொல்லுவார். கௌரவ்குமார் இன்டர்காமில் ரிசீவரில் PA பைரவனோடு தொடர்பு கொண்டான். பைரவன், நம்ம லாயரை உடனே வர சொல்லுங்க. எஸ் சார். அவர் வீட்டில் கிடைக்கலன்னா கிளப்புக்கு ட்ரை பண்ணுங்க. எப்படியாவது இன்னும் 1 மணி நேரத்தில் அவர் இங்கே இருக்கணும். எஸ் சார். ரிசீவரை வைத்து விட்டு காத்திருந்தார்கள். 30 நிமிஷம் முடிவதற்குள் குடும்ப வக்கீல் ஆத்மநாதன் தன் பழைய ஃபியட் காரில் பரபரப்பாய் வந்து சேர்ந்தார். கௌரவ்குமாரிடமிருந்து விஷயத்தை கேட்டதும் பதட்டம் தணிந்து மெல்லிய குரலில் சொன்னார், சந்தேகத்தோட அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, பண்ணட்டும். ஸ்டேஷனுக்கு கொண்டு போன 1/2 மணி நேரத்தில் கல்பனாவை ஜாமீன்ல கொண்டு வந்துடலாம். கல்பனா கர்ச்சிப்பால் கண்ணீரை ஒற்றிக்கொண்டே சொன்னான், லாயர் சார், இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. காரை நான் ரெட் ஸ்டார் ஹோட்டலுக்கு கொண்டு போகவே இல்லை. அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் போலீஸ் காட்டுற உதார். கொலை நடந்த இடத்துல ஸ்பாட் அரெஸ்ட் பண்ணினவங்களைத்தான் ஜாமீன்ல கொண்டு வர முடியாது. ஆனா சந்தேகத்தின் பேரில் யாரை அரெஸ்ட் பண்ணினாலும் உடனே வெளியே கொண்டு வந்து விடலாம். போர்ட்டிகோவில் சத்தம் கேட்டது. திரும்பினார். ஜீப்பின் முகம் நீட்டிக்கொண்டு தெரிந்தது. வந்துட்டாங்க. நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் ஷூக்கள் சப்திக்க உள்ளே வந்தார்கள். நவநீத கிருஷ்ணன் கையில் மடித்து வைத்திருந்த அரெஸ்ட் வாரண்டை காட்டினார். இதோ நீங்க கேட்ட அரெஸ்ட் வாரண்ட். லாயர் ஆத்மநாதன் வாங்கி பார்த்துவிட்டு தலையை ஆட்டினார். கல்பனா, புறப்படுங்க. நானும் கௌரவும் பின்னாடியே கார்ல வர்றோம். அதே கார்ல இன்னும் 1/2 மணி நேரத்துல நீங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். கல்பனா வாசலை நோக்கி நகர்ந்தாள். நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் அவளுக்கு பார்டர் போட்ட மாதிரி நடந்தார்கள். ஜீப்பில் ஏற்றினார்கள். முன் சீட்டுக்கு அவர்கள் போனதும் ஜீப் நகர்ந்தது. ஜீப்பை தொடர்ந்து கௌரவ்குமாரும் லாயர் ஆத்மநாதனும் காரில் போனார்கள். அத்தியாயம் 18. போலீஸ் ஸ்டேஷன். லாயர் ஆத்மநாதனின் ஜாமீன் மனுவை எழுதி நவநீத கிருஷ்ணனிடம் நீட்ட அவர் சிரித்தார்.
ஜாமீன் கொடுக்காமலேயே நீங்க மிஸ்ஸஸ் கல்பனாவை கூட்டிக்கிட்டு போகலாம். இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? அந்த அரெஸ்ட் வாரண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கல்பனாவை கொண்டு வந்தது எல்லாமே ஒரு செட்டப் தான். செட்டப்பா? எஸ். உண்மையான குற்றவாளிகளோடு அவினாஷ் எந்த நிமிஷமும் ஸ்டேஷனுக்குள்ளே வரலாம். கல்பனாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது பாதி வழியிலேயே அவர் ஜீப்பை விட்டு இறங்கி விட்டார். அவர் இந்த நேரம் உண்மையான குற்றவாளிகளை மோப்பம் பிடிச்சிருக்கலாம். எல்லாருக்கும் காப்பி வரவழைக்கிறேன், சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஏதேனும் தகவல் வரலாம். காப்பி வந்ததும் நவநீத கிருஷ்ணன் பாதி காப்பியை உறிஞ்சி கொண்டிருக்கும் போதே மேஜை மேலிருந்த டெலிஃபோன் துடித்தது. ரிசீவரை எடுத்தார். ஹலோ, சொல்லுங்க அவினாஷ். இஸ் இட்? குட் ஜாப். யாரு? மை குட்னஸ், நாங்க எதிர்பார்க்காத ஆளு. மோட்டிவ் என்னவாம்? மறுபக்கம் அவினாஷ் ஒரு நிமிஷ நேரத்துக்கு எதையோ சொல்லி கொண்டு போக கொட்டி கொண்டே எதிரில் உட்கார்ந்திருந்த கௌரவ்குமாரையும் கல்பனாவையும் மாறி மாறி பார்த்தார். ஜீப்பை அனுப்புறேன், ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்துடுறீங்களா? சீக்கிரமா வாங்க. ரிசீவரை வைத்துவிட்டு பிரகாசமாய் நிமிர்ந்தான் நவநீத கிருஷ்ணன். ஊர்மிளாவோட கொலைக்கு காரணமானவங்களை மடக்கிட்டோம். யார் சார்? கௌரவ்குமார் கேட்டான். நவநீத கிருஷ்ணன் புன்னகையோடு அவனை பார்த்தார். உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவர்தான். வேண்டியவரா? எஸ், நடிகை நட்சத்திரா. கல்பனாவும் கௌரவ்குமாரும் திடுக்கிட்டார்கள். நட்சத்திராவா? நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்க போறதா வாக்கு கொடுத்துட்டு படுக்கை அறையை பகிர்ந்துகிட்ட பின்னாடி மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாம். வயசை காரணம் காட்டி புறக்கணிச்சிங்களாம். உண்மையாவா கௌரவ்குமார்? உண்மைதான் இன்ஸ்பெக்டர். நட்சத்திராவை நான் காதலிச்சேன். வயசை கேட்ட போது என்னை காட்டிலும் 2 வயசு குறைச்சலாய் சொன்னாள். பின்னாடி ஒரு நாள் ஒரு ஜோசியரை பார்க்க நான் போன போது அவளோட ஜாதக நகல் அவர்கிட்ட இருந்தது. அந்த ஜாதகப்படி அவளுக்கு என்னை காட்டிலும் 5 வயசு அதிகம். வயசு அதிகமான நட்சத்திராவை காதலித்து மனசு குறுத்தலாவே இருந்தது. மேலும் அவளோட ஜாதகப்படி கட்டிக்க போறவனுக்கு ஆயுள் தோஷம் வேற இருந்தது. சோ கலண்டுக்கிட்டேன். ஒரு பத்திரிகை நிருபர் உங்களுக்கு நட்சத்திராவுக்கும் காதலான்னு கேள்வி கேட்ட போது என்னை விட மூத்தவரான நட்சத்திராவை நான் எப்படி காதலிக்க முடியும்னு கேட்டு அந்த காதலுக்கு முற்றுப்புள்ளி வச்சு விட்டு கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நட்சத்திரா என் கூட சண்டை எதுவும் போடாம ஜோவியலாவே என்கிட்ட பழகிட்டு இருந்தா. ஆனா மனசுக்குள்ளே இவ்வளவு கோபம் வச்சிருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலே. நவநீத கிருஷ்ணன் புன்னகைத்தார். அவினாஷ் கிட்ட நட்சத்திரா சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி அவ இன்னமும் உங்களை விரும்பிட்டிருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் உங்களை அடைய முடியும் என்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்ததாம். அந்த நம்பிக்கைக்கு இடையூறாய் இருக்கிறது 2 பேர். ஒருத்தி ஊர்மிளா, இன்னொருவர் உங்கள் வைஃப் கல்பனா. ஊர்மிளாவும் நீங்களும் பண்ணிட்ட ரகசிய கல்யாணத்தினாலே கல்பனா கோபம் கொள்வது சாத்தியம். அந்த கோபத்தினாலே ஊர்மிளாவை கொள்வதும் சாத்தியம். ஊர்மிளா கொல்லப்படும் போது சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் கல்பனாவுக்கு பாதகமாயிருந்தால் அவளை ஒரு 10 வருஷமாவது சிறைக்குள்ளே தள்ள முடியுமே. ஊர்மிளாவும் கல்பனாவும் இல்லாத கௌரவ்குமாரை மறுபடியும் தன் பக்கம் வளைக்கிறது சுலபம் என்று நட்சத்திரா நினைத்ததுதான் இந்த விபரீதத்துக்கு காரணம். இந்த கொலை பற்றி கல்பனாவை மாட்டி வைக்கிறதுக்காக நட்சத்திரா போட்ட திட்டம்தான் அபாரம். திட்டமா? எஸ். உங்க TME 6734 பிரீமியர் பத்மினி கார் மாதிரியே ஒரு காரை ஒரு நாள் வாடகைக்கு வாங்கி நம்பர் பிளேட்டை மாத்தி ஊர்மிளாவை கொல்றதுக்காக உபயோகப்படுத்தி இருக்காங்க. அந்த காரியங்களுக்காக நட்சத்திரா உபயோகப்படுத்திக்கிட்டது 2 பேரை. 2 பேரா? எஸ். ஒருத்தர் நட்சத்திராவோட பிரதர் விஜயேந்திரன், 2வது நபர் உங்க PA பைரவன். பைரவன்? கல்பனாவும் கௌரவ்குமாரும் அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்த நாட்காலிகளில் என்றும் எழுந்தார்கள். நவநீத கிருஷ்ணன் தொடர்ந்தார். பைரவனை வச்சுத்தான் இந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வந்தோம். TME 6734 காரை பத்தி கல்பனா கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்தபோது பைரவன் வரவேற்பறையில் உட்கார்ந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். கல்பனாவை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கும் போது அவர் பக்கத்து அறை கதவோரம் மறைஞ்சு நின்றபடி நாம பேசுறதே ஒட்டு கேட்டிருந்தார். அவர் ஒட்டு கேட்க நின்ன இடத்திலே வசதியான இடம்தான். ஆனால் சுவரில் மாட்டியிருந்த ஒரு சீனரி போட்டோவோட கண்ணாடி சட்டம் அவரை எனக்கு துல்லியமாய் காட்டி கொடுத்துருச்சு.
அதே நிமிஷம் அவரை போய் பிடிச்சா அவர் ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சுக்க முடியும். ஸோ அரெஸ்ட் வாரண்ட் கொண்டு வர்றதா சொல்லி அவினாஷை கூட்டிக்கிட்டு வெளியே வந்தேன். பைரவனுக்கும் இந்த கொலையில் ஏதோ ஒரு வகையில் லிங்க் இருக்கிறதை நினைச்சோம். கல்பனாவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போன இந்த விஷயத்தை அவர் யாருக்காவது தெரிவிக்க கண்டிப்பா முயற்சி பண்ணுவாருன்னு நினைச்சோம். எங்க ஊகம் தப்பாக போகல. கல்பனாவை அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏத்திட்டு தெருமுனையை தாண்டும் போது பைரவன் அவசரமாய் வெளியே வந்து ஸ்கூட்டரை உதைச்சிட்டு இருந்தார். தெருமுனை திரும்பினதும் அவினாஷை நான் இறக்கி விட்டேன். ஏற்கனவே தயார் நிலையில் இருந்த ஆட்டோவில் அவர் ஏறி ஸ்கூட்டரை ஃபாலோ பண்ணினார். பைரவனோட ஸ்கூட்டர் நேரா நட்சத்திராவோட பங்களாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. அவினாஷும் பூந்துட்டார். எல்லோரும் உறைந்து போய் காத்திருக்க நவநீத கிருஷ்ணன் டம்ளரில் இருந்த மீதி காப்பியை குடித்து விட்டு சொன்னார், ஊர்மிளாவோட பணத்துக்கும் உயிருக்கும் ஒரே நேரத்துல வெவ்வேறு நபர்களினால குறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தெரியாமலேயே இவங்களுக்கு தெரியாமலே அவங்களும் செயல்பட்டிருக்கிறாங்க. இப்போ 2 கோஷ்டியும் மாட்டிக்கிட்டாங்க. ஸ்டேஷன் வாசலில் ஜீப் நிற்கும் சத்தம் கேட்டது. அவினாஷின் தலைமையில் குற்றவாளிகள் தலை குனிந்து இறங்கிக் கொண்டிருந்தார்கள். கௌரவகுமார் மேஜைக்கு கீழே கையை கொண்டு போய் கல்பனாவின் கையை அழுத்த பற்றினான். பார்வை சொன்னது, இனிமேல் உன்னை தவிர வேறு யாருமே எனக்கு மனைவியாக முடியாது. முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை முடிஞ்சுது. ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நாளைக்கு இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.